குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் சம் வாட்டர் இன் எ பீக்கர். அதாவது என்னென்னா ஒரு பீக்கரில் சம் வாட்டர் எடுத்திருக்காங்க. அண்டு ஸ்ப்ரெட் a tissue paper on the surface of the water. நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ என்னென்னா வாட்டர் சர்ஃபேஸில் என்னென்னா டிஷ்யூ பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஜென்ட்லி பிளேஸ் த பேப்பர் கிளிப் ஆன் த டிஷ்யூ பேப்பர். நெக்ஸ்ட் என்னென்னா பேப்பர் கிளிப் டிஷ்யூ பேப்பரில் பிளேஸ் பண்ணுறாங்க. அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ் டு த பேப்பர் பின் ஆஃப்டர் சம் டைம். அதாவது என்னென்னா கொஞ்சம் நேரம் கழித்து பேப்பர் கிளிப் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் எ ஃபியூ மூமெண்ட்ஸ் the tissue paper will submerged and the paper clip will make a small depression on the surface of the water. அதாவது என்னென்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கக்குள்ள டிஷ்யூ பேப்பர் வாட்டரில் சப்மெர்ஜ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இட் வில் இன்ஸ்டன்ட்லி பிகின் டு ஃப்ளாட் ஆன் த சர்ஃபேஸ் ஈவன் தோ இட் இஸ் டென்சர் தென் வாட்டர். அதாவது என்னென்னா இப்போ என்னென்னா டிஷ்யூ பேப்பர் வாட்டரில் சப்மெர்ஜ் ஆகிருக்கு. ஆனால் பேப்பர் கிளிப் வாட்டரில் அதாவது என்னென்னா வாட்டரில் அதாவது ஹாஃப் சர்ஃபேஸ் சப்மெர்ஜ் ஆன மாதிரி அதாவது ஃப்ளாட் ஆகுது. அதாவது வாட்டரில் இந்த பேப்பர் கிளிப் ஃப்ளாட் ஆகுது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வாட்டரோட டென்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னென்னா பேப்பர் கிளிப்போட டென்சிட்டி எப்படி இருக்குன்னா வாட்டர் டென்சிட்டியோட கம்பேர் பண்ணக்குள்ள பேப்பர் கிளிப்போடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ பேப்பர் கிளிப் வாட்டரில் ஹாஃப் சர்ஃபேஸ் சப்மெர்ஜ் ஆன மாதிரி ஃப்ளாட் ஆகுது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா டிஷ்யூ பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போ என்னென்னா பேப்பர் கிளிப் டிஷ்யூ பேப்பரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பேப்பர் பின் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பேப்பர் கிளிப் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கக்குள்ள டிஷ்யூ பேப்பர் வாட்டரில் சப்மெர்ஜ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பேப்பர் பின் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னென்னா அதாவது பேப்பர் பின்னுடைய டென்சிட்டி வாட்டர் டென்சிட்டியை விட கம்பேர் பண்ணக்குள்ள அதிகமாக இருக்கிறதுனால இப்போ என்னென்னா பேப்பர் பின் ஹாஃப் சர்ஃபேஸ் வாட்டரில் சப்மெர்ஜ் ஆன மாதிரி ஃப்ளாட் ஆகுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு how is it possible? This is because the water molecules on the surface which tend to contract themselves like the molecules of an elastic membrane. அதாவது இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது வாட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது கான்ட்ராக்ட் ஆகுது. எப்படின்னா எலாஸ்டிக் மெம்பரன் மாதிரி அதாவது என்னென்னா எலாஸ்டிக் மெம்பரன் மாதிரி வாட்டர் மாலிகுல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு a force exists on them which tends to minimize the surface area of water. அப்போ ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னென்னா வாட்டர் சர்ஃபேஸோட ஏரியா மினிமைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு தி பேப்பர் கிளிப் இஸ் பேலன்ஸ்டு பை த மாலிகுல்ஸ் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் தட் இஸ் நவ் பிஹேவிங் லைக் எ ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்பரன் ஸோ இட் டஸ் நாட் சப்மெர்ஜ். அதாவது என்னென்னா இந்த பேப்பர் கிளிப் என்னென்னா வாட்டர் மாலிகுல்ஸ் அதாவது என்னென்னா வாட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ்னால பேலன்ஸ் ஆகுது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலாஸ்டிக் மெம்பரன் அதாவது எலாஸ்டிக் மெம்பரன் மாதிரி பேப்பர் கிளிப் வாட்டர் மாலிகுல்ஸ் அதாவது என்னென்னா வாட்டர் மாலிகுல்ஸ்னால பேலன்ஸ் ஆகுது. அதனால் இந்த பேப்பர் கிளிப் என்னென்னா சப்மெர்ஜ் ஆகாமல் ஃப்ளாட் ஆகுது. நெக்ஸ்ட்டு have you ever wondered why raindrops are spherical in nature? அதாவது என்னென்னா ஏன் ரெயின்ட்ராப்ஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. How does the water rise upward in a tree or plant against the force of gravity? அதாவது என்னென்னா ட்ரீ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் அதாவது என்னென்னா இப்போ கிராவிட்டி ஃபோர்ஸ் அதாவது கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ட்ரீ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் எப்படி அப்வர்டு டைரக்ஷனில் ரைஸ் ஆகுது. தீஸ் ஆர் ஆல் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன். நெக்ஸ்ட்டு
சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிக்விட். அதாவது என்னென்னா லிக்விடோட ப்ராப்பர்ட்டி தான் என்னென்னா சர்ஃபேஸ் டென்ஷன். தி மாலிகுல்ஸ் ஆஃப் எ லிக்விட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் விச் கான்ட்ராக்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் தர் சர்ஃபேஸ் ஏரியா as much as possible so as to have the minimum value. அதாவது மினிமம் வேல்யூவை யூஸ் பண்ணி இப்போ வந்து என்னென்னா லிக்விட் மாலிகுல்ஸ் ஃபோர்ஸ்னால சர்ஃபேஸ் ஏரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு the amount of force acting for unit length on the surface of a liquid is defined as surface tension. surface tension அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து பர் யூனிட் லென்த்தில் வந்து அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதாவது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எ லிக்விட், அதாவது லிக்விட் சர்ஃபேஸில் வந்து பர் யூனிட் லென்த்தில் வந்து அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இதுதான் என்னென்னா சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ வந்து என்னென்னா இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர் பவர் -1. இப்போ வந்து சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் என்னென்னா நியூட்டன் மீட்டர் பவர் -1. நெக்ஸ்ட்டு applications of surface tension. surface tension is the reason for many events we see in our daily life. In plants water molecules rise up due to surface tension. இப்போ வந்து என்னன்னா பிளான்ட்ஸில் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அப்வர்டு டைரக்ஷனில் வந்து ரைஸ் ஆகுது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சைலம் திசுஸ் ஆர் வெரி நேரோ வெசல்ஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸில் வந்து என்னென்னா சைலம் திசுஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. Water molecules are absorbed by the roots and these vessels help the water to rise upward due to capillary action which is caused by the surface tension of water. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ், அதாவது ரூட்டில் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்னென்னா அப்வர்டு டைரக்ஷனில் வந்து ரைஸ் ஆகும். ரூட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அப்வர்டு டைரக்ஷனில் வந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா. அதாவது என்னென்னா சைலம் திசுஸ்னால வந்து ரைஸ் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேபிலரிட்டி ஆக்ஷன். இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனால். நெக்ஸ்ட்டு டியூரிங் ஹெவி ஸ்டோர்ம் ஷிப்ஸ் ஆர் டேமேஜ்டு டியூரிங் ஹெவி ஸ்டோர்ம் ஷிப்ஸ் ஆர் டேமேஜ்டு டியூ சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். அதாவது ஹெவி ஸ்டோர்ம்ஸ் வரப்போ ஷிப்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது என்னென்னா வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனால். By pouring oil or soap powder into the sea, sailors reduce its impact. இதை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அதாவது sailors வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது என்னென்னா வாட்டர் சர்ஃபேஸில் வந்து ஆயில் வந்து போர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சோப் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஸ்டைடர் insects slides on the water surface easily due to the surface tension of water. அதாவது என்னென்னா வாட்டர் ஸ்டைடர் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து என்னென்னா நீர்ச்சிலந்தி. அதாவது என்ன அப்படின்னா வாட்டர் ஸ்டைடர் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனால் வந்து ஈஸியாக வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க்கு 8th standard science. Today homework define surface tension. The amount of force acting per unit length on the surface of a liquid is defined as surface tension. Its unit is Newton meter power -1. இன்னொரு டைம் சொல்கிறேன். Define surface tension. The amount of force acting per unit length on the surface of a liquid is defined as surface tension. Its unit is Newton meter power -1. Science lesson 2 question answer 1 read and write one time. அதாவது இந்த ஒரு கொஷின் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.